தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகராட்சி நிர்வாகத்துறை பணியிடங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தற்போது உச்சநீதிமன்றம் நீக்கி இருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையில் 2569 பணியிடங்களுக்கான நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை தற்போது உச்சநீதிமன்றம் நீக்கி இருக்கிறது. உயர்நீதிமன்றம் விதித்திருந்த இந்த தடை தற்போது உச்சநீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையினுடைய நியமனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சுமார் 2569 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்டு தேர்வு நடத்திய நிலையில் அதில் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான பேர் பங்கேற்று தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டு நேர்காணல் நடந்து முடிந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த தேர்வில் வெற்றி பெறாத சிவகுமார் உள்ளிட்ட 4 பேர் தொடர்ந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நியமனத்தின் மீதான ஒரு தடையை பிறப்பித்த அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பாக நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மிக முக்கியமாக இந்த நியமனங்கள் என்பது உரிய நடைமுறை அடிப்படையில் பின்பற்றப்பட்டு நடைபெறுகிறது என்ற ஒரு தமிழக அரசினுடைய வாதத்தை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த தடையை நீக்கி தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.